மாண்புமிகு இளைஞர்களே, இனிய நாள் 1/4/2025 செவ்வாய். இன்றைய நல்ல நாளில் உங்களோடு சுயநேசம் அல்லது சுய அன்பு என்ற தலைப்பில் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விழைகின்றோம். மன அமைதியை அடைவதற்கு நமக்கு ஒரு சமநிலை தேவை. வேலைக்கும் விளையாட்டுக்கும் இடையேயான சமநிலை, செயல்பாட்டுக்கும் பொறுமைக்கும் இடையேயான சமநிலை, செலவுக்கும் சேமிப்புக்கும் இடையேயான சமநிலை, சிரிப்புக்கும் இறுக்கத்திற்கும் இடையேயான சமநிலை, இருப்பதற்கும் விடை பெறுவதற்கும் இடையேயான சமநிலை ஆகியவை அதில் அடங்கும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு சமநிலையை அடைய தவறும்போது குற்ற உணர்வு போன்ற இனிமையற்ற உணர்ச்சியோடு கூடவே மன சோர்வையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். நீங்கள் முற்றிலுமாக களைத்து போவீர்கள். செயல்பாட்டுக்கும் பொறுமைக்கும் இடையேயான சமநிலைக்கான ஓர் எடுத்துக்காட்டை இப்போது பார்க்கலாமே. நீங்கள் உங்களுடைய பட்டப்படிப்பின் இறுதியாண்டில் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். உங்களுடைய குழுவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள ஒரு பணித்திட்டத்திற்கு நீங்கள் தலைமை வகிக்கிறீர்கள். உங்கள் குழுவில் உங்களுக்கு பிடித்த மாணவர் ஒருவர் உங்கள் பணித்திட்டத்திற்கு உதவுவதற்கு பதிலாக சமூக ஊடகங்களில் தன்னுடைய நேரத்தை விரயம் செய்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் அவரை உங்களுக்கு பிடிக்கும் என்பதால் நீங்கள் அவருடைய நடத்தையை கண்டு கொள்ளாமல் விடக்கூடும். ஆனால் அவர் அடிக்கடி அவ்வாறு நடந்து கொள்வதையும் பணித்திட்டத்திற்கு அவர் அவ்வளவாக ஒத்துழைக்காமல் இருப்பதையும் நீங்கள் கவனித்தால், நீங்கள் அவரை அடக்கி அவருடைய போக்கை மாற்றிக்கொள்ளாவிட்டால் நீங்கள் உங்களுடைய பேராசிரியரிடம் அது குறித்து புகார் அளிக்க வேண்டியிருக்கும் என்று அவரை எச்சரிக்கக்கூடும். ஆனால் அவர் உங்களுடைய எச்சரிக்கையை காற்றில் பறக்கவிட்டு தன்னுடைய போக்கை தொடர்ந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து நீங்கள் குற்ற உணர்வு கொள்வீர்களா? நீங்கள் பரிவும் இரக்கமும் கொண்ட ஒருவராக இருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதன் மூலம் நீங்கள் அவருடைய உணர்வை காயப்படுத்த விடுவீர்களோ என்றும் அவரை பிரச்சனைக்கு உள்ளாக்கி விடுவீர்களோ என்றும் நீங்கள் அச்சப்படக்கூடும், பயப்படக்கூடும். நீங்கள் அவரை பற்றி உங்களுடைய பேராசிரியரிடம் புகார் கூறினால் அது அந்த மாணவருடைய மதிப்பெண்களை பாதிக்கக்கூடும். அவருடைய எதிர்காலத்தின் மீது எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும். அதே சமயம் அவர் உங்களுடைய எச்சரிக்கையை உதாசீனப்படுத்துவதன் மூலம் உங்களிடம் மரியாதை குறைவாக நடந்து கொள்கிறார். உங்களுடைய இரக்க குணத்தை அவர் தனக்கு சாதகமாய் பயன்படுத்திக் கொள்வதாக நீங்கள் நினைக்கக்கூடும். நீங்கள் அவர் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீங்கள் அவருக்கு தனிச்சலுகை வழங்குவதற்காக அவருக்கு தனி சலுகை வழங்குவதாக உங்கள் குழுவில் உள்ள மற்ற மாணவர்கள் நினைக்கக்கூடும். இதனால் அவர்களும் ஊக்கம் இழக்கக்கூடும். குறிப்பிட்ட இந்த சூழலில் நீங்கள் பரிவோடும் நேர்மையாகவும் இருந்து ஒரு நியாயமான செயல்முறையை பின்பற்றினால் நீங்கள் அந்த நபர் மீது மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பது குறித்து எந்த குற்ற உணர்வும் கொள்ள தேவையில்லை. உங்கள் மீது சிறிதும் அக்கறையில்லா நபர்களை விட்டொழிப்பது எவ்விதத்திலும் நியாயமற்றதல்ல என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். மீண்டுமாக, உங்கள் மீது சிறிதும் அக்கறையில்லா நபர்களை விட்டொழிப்பது எந்த விதத்திலும் நியாயமற்றதல்ல என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது முக்கியம். உங்களது பணித்திட்ட குழுவின் தலைவர் என்ற முறையில்
நீங்கள் உங்களால் ஆன அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டீர்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக உங்கள் நண்பர் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளவில்லை. அது தொடர்பாக நீங்கள் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் நீங்கள் உங்கள் மன அமைதியையும் உங்களுடைய குழுவினர் உங்கள் மீது கொண்டுள்ள மதிப்பையும் இழக்க வேண்டியிருக்கும். அதோடு அது உங்களுடைய மதிப்பெண்களையும் பாதிக்கும். இந்த சூழ்நிலையை நீங்கள் ஒரு சமநிலையுடன் அணுகும்போது உங்கள் மனம் லேசாகும். குற்ற உணர்வு போன்ற மோசமான உணர்வுகளை நீங்கள் தவிர்த்து விடலாம். இங்கு நீங்கள் நடவடிக்கை மேற்கொள்கிறீர்கள், அதே நேரம் பொறுமையையும் கடைபிடிக்கிறீர்கள். புறந்துணர்வும் மன்னிக்க தன்மையையும் உங்களிடம் இருக்கின்றன என்பதை வெளிக்காட்டுகின்ற அதே நேரத்தில் உங்களால் உறுதியாகவும் அதிகாரத்துடனும் நடந்து கொள்ள முடியும் என்பதையும் உங்களால் உணர்த்த முடியும். அந்த மாணவர் உங்களுடைய தீர்மானம் குறித்து கோபம் கொண்டாலும் தன்னை திருத்திக் கொள்ள நீங்கள் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது குறித்து அவர் உங்களை மதிப்பிருப்பார். அது இருக்கட்டும். இந்த சுயநேசத்திற்கும் இந்த சுயநேசத்திற்கும் என்ன தொடர்பு என்று கேட்கிறீர்களா? சுயநேசம் என்ற சொல் பல சமயங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. சுயநேசம் ஏற்பை ஊக்குவிக்கிறது. ஆனால் பலர் சவால்களை எதிர்கொள்வதை தவிர்த்து வெறுமனே வாழ்க்கையை ஓட்டுவதற்கான ஒரு சாக்கு போக்காக இதை பயன்படுத்துகின்றனர். உண்மையில் சுயநேசம் இன்றியமையாத 2 அம்சங்களை கொண்டுள்ளது. ஒருவர் ஒரு இணக்கமான வாழ்க்கையை வாழ விரும்பினால் அந்த 2 அம்சங்களும் ஒரு சமநிலையில் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். முதல் அம்சம், நீங்கள் உங்கள் மீது நிபந்தனையற்ற அன்பு கொள்வதை ஊக்குவிக்கிறது. இங்கு மனநிலையின் மீது கவனம் செலுத்தப்படுகிறது. உண்மை என்னவென்றால் உங்கள் எடை கூடியதாலோ அல்லது குறைந்ததாலோ அல்லது நீங்கள் ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை செய்து கொண்டதாலோ உங்களை நீங்கள் அதிகமாக அன்பு செய்ய மாட்டீர்கள். அதாவது உங்களுடைய சுயநேசம் அதிகரித்திருக்கும். ஆனால் உண்மையில் நீங்கள் யாராக இருக்கிறீர்களோ, நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் உங்களை மெச்சுவதுதான் உண்மையான நேசமாகும். நீங்கள் எப்படிப்பட்ட மாற்றங்களுக்கு ஆசைப்படுகிறீர்கள் என்பது இங்கு முக்கியமல்ல. 2வது அம்சம் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. இங்கு நடவடிக்கை எடுப்பதன் மூலம் கவனம் குவிக்கப்படுகிறது. உங்களையும் உங்களுடைய வாழ்க்கையையும் மேன்மைப்படுத்திக் கொள்வது கூட சுயநேசம்தான். ஏனெனில் நீங்கள் அப்படி செய்யும்போது சராசரி தனத்திடம் அடிபணிந்து விடாமல் இன்னும் சிறப்பானவற்றுக்கு நீங்கள் தகுதியானவர் என்பதை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்கள். நீங்கள் அப்படி செய்யும்போது சராசரி தனத்துடன் அடிபணிந்து விடாமல் இன்னும் சிறப்பானவற்றிற்கு நீங்கள் தகுதியானவர் என்பதை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்கள். சுயநேசம் என்று வரும்போது பிறர் மீது நிபந்தனையற்ற அன்பு செலுத்துவது எத்தகைய உணர்வை கொடுக்கும் என்று யோசியுங்கள். எடுத்துக்காட்டாக, எரிச்சலூட்டும் பழக்கங்கள் உங்கள் வாழ்க்கை துணைவரிடம் இருப்பதாக வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அதற்காக அவர் மீதான உங்களுடைய நேசம் குறைந்துவிடும் என்று அர்த்தமில்லை. உள்ளது உள்ளபடியே அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். சில சமயங்களில் அவருடைய குறைகளிலிருந்தும் நீங்கள் கற்றுக்கொள்ளவும் செய்கிறீர்கள். அவருக்கு எது சிறந்ததோ அது அவருக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். எனவே ஒரு குறிப்பிட்ட பழக்கம் அவருடைய உடல்நலத்தை பாதித்து கொண்டிருந்தால் நேர்மையான மாற்றங்களை மேற்கொள்வதில் நீங்கள் அவருக்கு ஆதரவாக இருப்பீர்கள். ஒரு குறிப்பிட்ட பழக்கம் அவருடைய உடல்நலத்தை பாதித்து கொண்டிருந்தால் நேர்மறையான மாற்றங்களை மேற்கொள்வதில் நீங்கள் அவருக்கு ஆதரவாக இருப்பீர்கள். இது நீங்கள் அவர் மீது கொண்டுள்ள நிபந்தனையற்ற அன்பை வெளிப்படுத்துகிறது. நீங்கள் அவரை கடுமையாக எடை போடுவதில்லை, ஆனால் அவர் தன்னுடைய மிக சிறந்த அவதாரமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். அதுவும் அவருடைய சொந்த நன்மைக்காக.
பத்திய உணவில் தொடங்கி அருள் வாழ்வு சடங்குகள், உங்களுடைய தனிப்பட்ட உறவுகளோடு நீங்கள் உறவாடுகிற விதம் ஆகியவற்றை உங்களுடைய வாழ்க்கைக்கு மதிப்பு கூட்டுகின்ற எதுவொன்றிலும் உண்மையான சுயநேசம் இடப்பட்டிருக்கும். ஏற்புடைமை என்பது சுயநேசத்தின் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமாகும். அதாவது நீங்கள் எத்தகையவராக இருக்கிறீர்களோ அப்படியே உங்களை ஏற்றுக்கொண்டு அதில் மன நிறைவுடன் இருப்பது என்ற அர்த்தம். அதன் தொடர்ச்சியாக சுயநேசம் உங்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது, உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறது. சுயநேசம் குறித்த புரிதல் மனநிலைக்கும் செயல் நடவடிக்கைக்கும் இடையே ஒரு சமநிலையை கடைபிடிக்க இடம் அளிக்கிறது. சமநிலை இல்லை என்றால் நாம் அடிக்கடி தடுமாறி கீழே விழுவோம், எதையோ இழந்த உணர்வோடு தவித்து கொண்டிருப்போம். நீங்கள் உங்களை நேசிக்கும் போது பதிலுக்கு வாழ்க்கை உங்களை நேசிக்க தொடங்கும். மனநிலைக்கும் செயல்நிலைக்கும் இடையே நிலவுகின்ற சமநிலை நீங்கள் ஒரு உயர்ந்த நிலையில் அதிர்வதற்கு வழிவகுக்கும். நாளை சந்திப்போம். வாழ்க வளமுடன்.